அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 14 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழ்நாட்டில் ரோட் ஷோவை ஒழுங்குபடுத்துவதற்கான வரைவு வழிகாட்டு நெறிமுறைகளை அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு வழங்கியது. அதில் கூட்டத்தை முறைப்படுத்துதல், அடிப்படை வசதிகளை உறுதி செய்வதை தன்னார்வலர்கள் மேற்கொள்ள வேண்டும் எனவும், 100 நபர்களுக்கு ஒருவர் என்ற விகிதத்தில் கட்சி தன்னார்வலர்களை ஈடுபடுத்த வேண்டும் எனவும், குடிநீர், சுகாதாரம், உணவு, நடமாடும் கழிவறை போன்ற அடிப்படை வசதிகள் தொடர்பாக திட்டம் வகுத்திருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: வார இறுதி நாட்களை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 940 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கீழம்பாக்கத்திலிருந்து இன்று முதல் 7ஆம் தேதி 340, 8ஆம் தேதி 350 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதேபோல பெங்களூர், திருப்பூர், ஈரோடு, கோவையிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கு 100 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. மூன்றாவது அறிவிப்பு: இன்றே கடைசி நாள் 7ஆம் தேதி வரை சான்றிதழ் பதிவேற்றம் செய்யலாம். குரூப் 4 பணிகளுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களின் பட்டியலானது TNPSC இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. சான்றிதழ்களை உரிய நேரத்திற்குள் பதிவேற்றம் செய்யாத தேர்வர்கள் தெரிவின் அடுத்த நிலைக்கு பரிசீலிக்கப்பட மாட்டார்கள். நான்காவது அறிவிப்பு: பத்திரிகையாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நாளை 8ஆம் தேதி காலை 9:15 மணி முதல் மாலை 4:30 மணி வரை சென்னை கலைவாணர் அரங்கில் நடத்தப்படுகிறது. முதலமைச்சரான மு.க.ஸ்டாலினின் உத்தரவின்படி செய்தி மக்கள் தொடர்புத்துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பில் அப்போலோ மருத்துவமனையுடன் இணைந்து அச்சு ஊடகம், காட்சி ஊடகம், செய்தி முகமை நிறுவனங்கள் ஆகியவற்றில் பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள், உதவி ஆசிரியர்கள், முதன்மை செய்தியாளர்கள், புகைப்படக்காரர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உள்ளிட்ட பத்திரிகையாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடக்கிறது. முகாமில் இரத்த அழுத்தம், சிறுநீரகம், எக்கோ, ECG, முழு இரத்த பரிசோதனை, காசநோய் கண்டறிதல் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, கண் மருத்துவம், பல் மருத்துவம், எலும்பியல் மருத்துவம், இதய மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு: பேருந்துகளில் பயணிகளிடம் சில்லறை கேட்டு கட்டாயப்படுத்தக்கூடாது. பயணச்சீட்டை பெற பயணிகள் அளிக்கும் பணத்தை மற்றும் நாணயங்களை பெற்று உரிய மீதி தொகையை வழங்குமாறு நடத்துனர்களுக்கு மாநகர போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது. பணிமனைகளில் பணியின் போது நடத்துனர்களுக்கு வழங்கப்படும் முன் பணத்தை பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்கும் போது முறையாக பயன்படுத்த வேண்டும் எனவும், பயணிகளிடம் சில்லறை தொடர்பான விவாதங்களை தவிர்த்து கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும், இது தொடர்பாக புகார்கள் பெறப்பட்டால் சம்பந்தப்பட்ட நடத்துனர்கள் மீது உரிய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: கல்வி நிறுவனங்களில் நடத்தப்படும் நாடகங்களுக்கு கேளிக்கை வரி விலக்கு அளிக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கேளிக்கை வரி செலுத்துவதிலிருந்து விலக்களித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் வரி விலக்கு உத்தரவு அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதாவது, பெண்கள் தங்களுடைய அடையாள அட்டையை பயன்படுத்தி தாங்கள் தயாரித்த பொருட்களை 100 கிலோமீட்டர் தொலைவு வரை அரசு பேருந்துகளில் கட்டணமில்லாமல் எடுத்துச் சென்று விற்பனை செய்யலாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். இதன் மூலமாக கிராமப்புற பெண்களுக்கு நகரப்புற சந்தைகளில் தங்களுடைய பொருட்களை விற்கும் அரிய வாய்ப்பு கிடைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எட்டாவது அறிவிப்பு: 127 கோடியே 57 லட்சம் செலவில் 5322 பள்ளிகளில் 6672 ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. அதேபோல 159 கோடியில் 2232 அரசு பள்ளிகளில் 2236 ஆய்வகங்கள் அமைக்கவும் தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் 2026-27க்குள் 6672 ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒன்பதாவது அறிவிப்பு: கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த B.Ed, M.Ed செமஸ்டர் தேர்வு எழுதிய மாணவர்கள் விடைத்தாள் நகல், மறுகூட்டல் மற்றும் மதிப்பீட்டுக்கு நவம்பர் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது.
விடைத்தாள் நகல் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டுக்கு விண்ணப்பித்த பிஎட் எம்எட் மாணவர்களின் விவரங்களை சம்பந்தப்பட்ட கல்லூரிகளின் முதல்வர்கள் நவம்பர் 13ஆம் தேதிக்குள் பல்கலைக்கழகத்திற்கு ஆன்லைனில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளது. 10வது அறிவிப்பு. கேட் நுழைவுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் 5ஆம் தேதி வெளியிடப்படும் என்று முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அதில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தேர்வுக்கான ஹால் டிக்கெட் நவம்பர் 12இல் வெளியிடப்படும் என்றும் கோழிக்கோடு IIM அறிவித்துள்ளது. iamcat.ac.in என்னும் வலைத்தளத்தில் சென்று ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்தும் கொள்ளலாம். கேட் தேர்வு நாடு முழுவதும் 170 மையங்களில் வரும் நவம்பர் 30ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்வு முடிவுகளானது ஜனவரியில் வெளியிடப்படும் எனவும் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 11வது அறிவிப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இன்று நவம்பர் 7ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை 8ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 12வது அறிவிப்பு. மத்திய அரசின் அஞ்சல் துறையின் அஞ்சலக ஆயுள் காப்பீடு அல்லது கிராமிய அஞ்சலக ஆயுள் காப்பீடு திட்டங்களில் முகர்வர்களாக செயல்பட விருப்பம் உள்ளவர்களுக்கு நேர்காணல் சென்னையில் உள்ள பொது அஞ்சலகத்தில் நவம்பர் 17ஆம் தேதி காலை 11 மணிக்கு நடைபெற உள்ளது. அஞ்சலக முகவர்களாக சேர விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய வயது, கல்வி தகுதி, முன் அனுபவம் ஆகியவற்றிற்கான சான்றிதழ்கள், அசல் மற்றும் சுய சான்றொப்பமிட்ட நகல், ஆதார் அட்டை, பேன் அட்டை மற்றும் அண்மையில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவிலான 2 புகைப்படங்களுடன் குறிப்பிடப்பட்டுள்ள தேதியில் நேர்காணலுக்கு நேரில் வருமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நேர்காணலுக்கு வரும் விண்ணப்பதாரரின் குறைந்தபட்ச வயது 18ஆக இருக்க வேண்டும். அதிகபட்ச வயது வரம்பு எதுவும் இல்லை. விண்ணப்பதாரர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 13வது அறிவிப்பு. இஸ்ரோ தலைவர் நாராயணன், கிரிக்கெட் வீரரான அஸ்வின், விஞ்ஞானியான வெங்கடேஸ்வரன் உள்ளிட்டோர் அடங்கிய புதிய பாடத்திட்ட வடிவமைப்புக்கான உயர்மட்ட மற்றும் வல்லுநர் குழுக்களை பள்ளிக்கல்வித்துறை நியமனம் செய்துள்ளது. இதன் தலைவராக மாநில திட்டக்குழு உறுப்பினராக சுல்தான் அகமது இஸ்மாயில் இருப்பார். 14வது அறிவிப்பு. அரசு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு டிசம்பர் மாதம் மடிக்கணினி விநியோகிக்கப்பட உள்ளது என துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. இதில் அமைச்சர்களான செழியன், தங்கம் தென்னரசு, PTR, பழனிவேல் தியாகராஜன் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நடப்பு கல்வியாண்டில் 2000 கோடியில் 10 லட்சம் மடிக்கணினி வழங்குவது குறித்தும் எந்த ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கு முதலில் வழங்கலாம் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த 14 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.